வெல்கம் டு யுரேகா நீட் ஃபிசிக்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரீசன்ட் இயர்ஸில் நீட் ஃபிசிக்ஸ் கொஷின்ஸு டஃப் ஆகிக்கிட்டே போகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இயர் ஆன் இயர் கட் ஆஃப் கூடுது, ஹை மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர்ஸ் அதிகமாகிருச்சு. அதனால காம்படிஷன் அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அப்பியர் ஆகிறதுக்கான மினிமம் ஸ்கோரே 520 ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஸ்க்ரீனிங் ப்ராசஸாக கொஷின்ஸை வந்து டஃப் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் கொஷின்ஸு ரீசன்ட் இயராக ரொம்பவே டஃப்பாக இருக்குது. இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 2026 ஃபிசிக்ஸ் கொஷின் இன்னுமே டஃப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரீசன்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரிக்கியான கொஷின்ஸும் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின்ஸும் அதிகமாக இருக்குது. சில நியூ கொஷின்ஸு மல்டி கான்செப்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இது எதுக்குமே நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அந்த மாதிரி அடுத்த வருஷ கொஷின்னு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் இந்த சேலஞ்சை எப்படி ஒரு அட்வான்டேஜாக மாற்றுறது அப்படிங்கிறதையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைமில் எக்ஸாம் டேயில் கொஷின் டஃப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகவே தேவையில்லை. ரொம்ப டிஃபிகல்ட் டாப்பிக்கையும் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நீங்கள் இதுவரையும் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ரிப்பீட்டடாக கொஷின் கேட்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒருவேளை கொஷின் பேப்பர் டஃப்பாக வருது அப்படின்னா அவங்க கொஷின்ஸை ரேரான டாப்பிக்லேருந்து, இதுவரையும் கொஷினே கேட்கக்கூடாத டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. மல்டி கான்செப்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரியும் கேட்பாங்க. அந்த மாதிரி டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். சாப்டர் வைஸாக பார்த்தரலாம். 11th பொறுத்தளவில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஆர்டர் படி பண்ணுறேன். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், இதிலேருந்து ட்ரிக்கியான கொஷின் கேட்க சான்ஸ் நிறையவே இருக்குது. அதுக்கடுத்து எரர்ஸில் பர்சன்டேஜ் எரர்லேருந்து கேட்க முடியும். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் ரிவர் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ப்ரொஜெக்டைல் மோஷன், இது கைனமேட்டிக்ஸ்லேருந்து. லாஸ் ஆஃப் மோஷன் பொறுத்தளவில் சர்க்குலர் மோஷன், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ட் ரிலேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு கேட்கக்கூடியது புள்ளி டைப் ப்ராப்ளம்ஸு. ஒர்க்கில் வந்து வேரியபிள் ஃபோர்ஸ் வச்சு ப்ராப்ளம் வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ் யூஸ் பண்ணி கேட்பாங்க. அடுத்து ரொட்டேஷனல் மோஷனை பொறுத்தளவில் டார்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு, டஃப்பான ப்ராப்ளமும் கேட்க சான்ஸ் அதிகம் இருக்குது. தென் பேரலல் ஆக்சிஸ் அண்டு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரத்துலேருந்து அப்ளிகேட்டிவாக கேட்க முடியும். இதுக்கு அடுத்து ரோலிங் மோஷன் அண்டு ஃப்ரிக்ஷன்லேருந்து அப்ளிகேட்டிவாக கேட்க முடியும். கிராவிடேஷன் பொறுத்தளவில் ஆர்பிட்டல் வெலாசிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டி இதெல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டு, அதுக்கப்புறம் வேரியேஷன் ஆஃப் ஜி, இதில் வந்து அப்ளிகேட்டிவாக ரெண்டு வேறு பிளேசஸ்ஸு, ரெண்டு வேறு பிளானட்டு அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்ளிகேட்டிவ் டைப் கொஷின்ஸு. இது போக ஆர்பிட்டல் வெலாசிட்டி அண்ட் எஸ்கேப் வெலாசிட்டி பார்த்துக்கோங்க. பல்க் ப்ராப்பர்ட்டிஸில் விஸ்காசிட்டி அண்ட் எக்ஸஸ் ப்ரெஷர், இது ரெண்டும் பார்க்கணும். ஃப்ளூயிட்ஸில் தான் விஸ்காசிட்டி. சாலிட்ஸை பொறுத்தளவு யங்ஸ் மாடுலஸ் ரேராக கேட்குறாங்க, ஆனால் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். தெர்மோடைனமிக்ஸில் எல்லா லாஸும் பார்த்துக்கணும். கிராஃபிக்கல் கொஷின்ஸ் வந்து ஐசோதெர்மலில் இருந்தும் அடியபேட்டிக் ப்ராசஸில் இருந்தும் கிராஃப் யூஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அது போக சிபி, சிவி, காமா ரிலேஷன்ஸ் வச்சு கொஷின்ஸு கேட்க சான்ஸ் இருக்குது.
கைனடிக் தியரியில் ஆர்எம்எஸ் ஸ்பீடு, மீன் ஃப்ரீ பாத்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்டு ஆசிலேஷன்ஸில் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் உள்ள எனர்ஜி டைப்பு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. அடுத்து சிம்பிள் பெண்டுலம் அண்டர் கிராவிட்டி, இது ரெண்டும் நீங்கள் பார்த்துக்கணும். 12th பொறுத்தளவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் காஸ்லாவிலேருந்து அப்ளிகேஷன் டைப் கொஷின்ஸு நிறைய கேட்க சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது போக எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதுக்காக நான் கொடுக்குறது. எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காஸ்லாக்கு அப்புறம் டைஎலக்ட்ரிக்ஸு இன் கெப்பாசிட்டர்ஸில், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பொட்டன்ஷியோமீட்டரில் இருந்து ட்ரிக்கி கொஷின்ஸ் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து இஎம்ஐயில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் எல்ஆர் எல்சி சர்க்கியூட்ஸு, அதுக்கப்புறம் இஎம்எஃப் சம்மந்தமாக, எட்டி கரண்ட்லேருந்து கான்செப்சுவல் கொஷின்ஸ், ரீசன் அசஷன் அந்த டைப் கொஷின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் எக்ஸ்எல் எக்ஸி வரக்கூடிய எல்லா நியூமரிக்கல் கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. அதிலே கடைசியாக பவர் ஃபேக்டரும் இருக்கும். பவர் ஃபேக்டர் வச்சு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு. எல்சிஆர் எப்பயுமே நீங்கள் படிப்பீங்க, அதனால் நான் இதில் எழுதலை. ஆப்டிக்ஸில் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே படிக்கிறீங்க, இருந்தாலும் நான் எழுதிடுறேன். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்து டெஃபினட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேவ் ஆப்டிக்ஸில் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ், டியூவல் நேச்சரில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனில் கிராஃபிக்கல் டைப் கொஷின்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை பொறுத்தளவில் ரேடியோ ஆக்டிவ் டிகே டெஃபினட்டாக பைண்டிங் எனர்ஜி. எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தளவில் ஜெனர் டயோடு, லாஜிக் கேட்ஸ். ஓகே, இது போக ரொம்ப ரேராக இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, 11th வந்து பெர்னாலிஸ் டெரைவேஷன்லேருந்து கேட்க முடியும். அதுக்கப்புறம் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், டாப்லர் எஃபெக்ட், இதெல்லாம் நான் அதில் இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா நான் மேலே சொன்னதுக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுங்க. இது அதுக்கு அடுத்து நீங்கள் உங்களோட டைம் பொறுத்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதுவரையும் லிஸ்ட் அவுட் பண்ண எல்லா டாப்பிக்லேயும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கிறது மூலமாக வரக்கூடிய இயர்ஸில் நீட் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் டஃப்பாக போனால் கூட நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்.
கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த சேலஞ்சை உங்களுக்கான அட்வான்டேஜாக மாற்ற முடியும். கஷ்டமான கொஷின்ஸு உங்களோட கட் ஆஃபை வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட அதிகமாக ஆக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. டிஃபிகல்ட் கொஷின்ஸில் யார் மாஸ்டராக இருக்காங்களோ அவங்க எப்பயுமே டாப் ஸ்கோரர் தான். டிஃபிகல்ட்டிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது, லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் ப்ராப்ளம். நம்ம சேனலில் அப்கமிங் டேஸில் இந்த டிஃபிகல்ட் டாபிக்ஸ் அது போக ரேர் கொஷின்ஸ் கேட்கக்கூடிய டாபிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் நிறையா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ண போகிறோம். கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தருவோம். ஃபார்முலா ரிவிஷன் ஷீட்ஸ் தருவோம். யூனிட் வைஸ் மார்க் டெஸ்ட் வைப்போம். அண்ட் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் தேவைப்படுதோ அதுவும் நம்ம சேனலில் இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.